பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து விளாக் அப்படிங்கிற பேரில் நகை கடைக்கு போய் நகை வாங்குறது, மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்குறது, தானே தன்னோட கிச்சனில் தானே சமைச்சு தானே சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹனிமூன் போகிறது. அது மறக்காமல் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் ஹனிமூன் போகிறாங்க. இப்போ ஒரு பெரிய யூடியூபர்ஸோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூன் போனதுலேருந்து போயிட்டு வர்ற வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. அவங்களோட மெமரபிள் திங்ஸ் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளும் அதை உட்காந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 30 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோஸ் எல்லாமே உட்காந்து நம்ம விடாமல் உட்காந்து பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஹனிமூனோட விளாக் சிஸ்டர் பார்ட் 2 போடுங்க, பார்ட் 3 போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த வீடியோஸ் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம். இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு நமக்கு தெரியல. நேற்று சென்னை மண்ணடி பக்கத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு இப்போ வரைக்கும் 30,000 வியூஸ் மட்டும்தான் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா டெய்லி இதை பற்றி நடக்குது. ஏன்னா இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குது, நமக்கு மனசும் வராது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சென்னை மண்ணடி பக்கத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கேடுகட்ட ஜென்மம், இவனை வந்து நான் நாய் கூட மிருகத்து கூடலாம் நான் கம்பேர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை எந்த மிருகங்கள் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. இவன் இவ்வளோ நாளாக பூமிக்கு பாரமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். கொலை அப்படின்னா நம்ம வேற யாவது இந்த வைராக்கியம் அப்படிங்கிற பேரில் வேற யாரையாவது கொலை பண்ணுவோம், வேற யாரையாவது கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ரவுடி வெட்டு குத்து இதெல்லாம் நம்ம கொலை அப்படிங்கிற பேரில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவன் என்ன பண்ணியிருக்கான்னா தன்னோட மனைவி மேலே சந்தேகம், அந்த சந்தேகத்தால் தன்னோட பிஞ்சு குழந்தை வாயில் துணியை வச்சு அமுக்கியிருக்கான் ஃபஸ்ட்டு. அது எதுக்குன்னா குழந்தை வந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாது, கத்தி ஊரை கூட்டிடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தை வாயில் துணியை எடுத்து அமுக்கி தொட்டிலோட கயரை வச்சு குழந்தை கழுத்தை நெருக்கி அந்த குழந்தைய சாக அடிச்சிருக்கான். அந்த குழந்தை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேடுகட்ட ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. அந்த 4 வருஷத்தில் 2.5 வயசில் ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை கொஞ்சம் கலராக இருக்கான். உடனே மனைவி கிட்ட போய் நீயும் நானும் கருப்பாக இருக்கோம், குழந்தை மட்டும் எப்படி சிவப்பாக பிறந்துச்சுன்னு சொல்லி இந்த கேடுகட்ட ஜென்மம் அணுவாக டெய்லி அந்த பொண்ணை தன்னோட மனைவியை சித்திரவாதம் பண்ணியிருக்கான். சித்திரவாதம் பண்ணி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அழுமா. அப்படி அந்த குழந்தை அழும்போது கூட இந்த அழுக கூட என்ன மாதிரி இல்லையேன்னு சொல்லி அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் சித்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த 2.5 வருஷத்தில் அந்த சந்தேகம் வந்து உச்சத்தில் போயிட்டு நேற்று சாயந்தரம் 27 மார்ச் 2025 நேற்று சாயந்தரம் வீட்டில் யாருமே இல்லாதப்போ தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பிஞ்சு குழந்தைய தூக்கி வாயில் துணியை வச்சு அமுக்கி தொட்டிலோட கயிறை வச்சு நெருக்கி கொலை பண்ணியிருக்கான். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, தான் பெத்த குழந்தையவே அவனுக்கு அது மனசு வந்துருச்சு. அதை பற்றி பேச வேணாம். தான் பெத்த குழந்தையவே அவன் எப்படி கொன்னான், அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, அதை பற்றி நான் பேச வரல. அந்த கழுத்தை நெரிக்கும் போது அந்த குழந்தை எவ்வளோ ஒரு வேதனை அனுபவித்து அந்த குழந்தை இறந்துருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. எவ்வளோ ஒரு வேதனை வலி அனுபவித்து அந்த குழந்தை துடிச்சு கத்த முடியாது. ஏன்னா வாய்க்குள்ளே துணி இருக்குது. அந்த குழந்தை அப்போ எந்த அளவுக்கு வேதனை அனுபவித்து அந்த குழந்தை இறந்துருக்கும். அந்த வேதனையில் ஒரு 10% வேதனையாவது இவன் அனுபவிக்கணும். இவனுக்கு மரண தண்டனை தான் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் வந்து ஃபுல் தப்பு வந்து நான் அந்த மனைவி மேலே தான் நான் சொல்லுவேன். எதுக்கு தன்னோட கணவர் வந்து ஒரு சைக்கோவா இருக்காரு, சந்தேகப்படுறாரு, குழந்தை மேல பாசம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வர்றதா நல்லது. நமக்கு திறமை இல்லைனாலும் நமக்கு கை கால் இருக்கு. ஏதாவது ஒரு வீட்டில் போய் ஒரு 10 பாத்திரம் விளக்கியாவது நம்ம குழந்தையை நம்ம காப்பாற்றணுங்கிற மனதைரியத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பா வளர்த்துக்கணும். இந்த மாதிரி சைக்கோ கணவர்கிட்ட இருந்து நம்ம எதையுமே நம்ம நேட முடியாது. நம்ம எதுவுமே இந்த மாதிரி சைக்கோ கணவர்கிட்ட இருந்து நம்மளால் வாழ முடியாது. குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் வரும், எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். அதுக்காக பிஞ்சு குழந்தைங்களை எதுக்கு நம்ம கொல்லணும்? அது மட்டும் இல்லாமல் கள்ளக்காதல் அப்படி இருந்துச்சுன்னா குழந்தைங்களை போட்டு தள்ளுறது, அதே மாதிரி இந்த மாதிரி சந்தேகம், இந்த மாதிரி வேறு ஃபினான்ஷியலி இஷ்யூஸ் எது இருந்தாலும் இந்த பிஞ்சு குழந்தைங்கள தான் கொலை பண்ணுறது. இப்போ இந்த 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இந்த பிஞ்சு குழந்தைங்களை கொள்வது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் வேறு யாரும் பிஞ்சு குழந்தைங்களை கொள்வது கிடையாது, சொந்த அப்பா அம்மாவும் சொந்தக்காரங்களும், இவங்க மட்டும்தான். அந்த குடும்பத்துக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட வைராகி இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப மோசமான முறையில் அந்த பிஞ்சு குழந்தைய வந்து கொலை பண்ணுறது, வெட்டி கொலை பண்ணுறது, பிஞ்சு குழந்தைய கொலை பண்ணுறது. சொந்த அப்பா மாதாபிதாவே, பிஞ்சு குழந்தையோட மாதாபிதாவே அப்பா அம்மாவே
குழந்தைங்களை வந்து கொல்றது. இன்னும் அந்த அந்த குழந்தை பூமிக்கு வந்து நல்லா கூட வாழ ஆரம்பிக்கல. அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்து நல்லா கூட வாழ ஆரம்பிக்கல. தன்னோட அப்பா அம்மாவை தவிர அந்த குழந்தைக்கு வேற யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய கொல்லணுங்கிற மனசு ஒரு அப்பனா, ஒரு தகப்பனா அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. இது மாதிரி நிறைய பேர் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சந்தேகம் அப்படிங்கிற பேர்ல வந்து பிஞ்சு குழந்தைங்களை வந்து கொல்றது, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து முழு காரணம் வந்து மனைவி தான். இது வேற ரீசன் சொல்லவே முடியாது. வேற யாரையுமே சொல்ல முடியாது. தன்னோட லைஃப் வந்து இப்படி இருக்குன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிய வர்றதா நல்லது. டிவோர்ஸ் வாங்கலாலும் பரவால்ல. வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து நம்ம சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். இந்த மாரி இருக்கிற கணவர்கிட்ட நம்ம எதுக்கு பொறுமையா பொறுத்து, இந்த சித்திரவதையெல்லாம் நம்ம எதுக்கு சகிச்சு வாழணும்? எதுக்கு பொறுக்கணும்? கடவுள் நமக்கு குடுத்துருக்கிறது ஒரே ஒரு லைஃப் மட்டும் தான். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா? இல்லையா? அத பத்திலாம் நம்ம தேடிட்டு இருக்க வேணாம். நமக்கு இப்போதைக்கு கடவுள் குடுத்துருக்கிறது ஒரே லைஃப். அந்த லைஃப்ல நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாற்றணும், அந்த குழந்தைகளோட நம்ம எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நல்லபடியா வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லாம இந்த மாதிரி சைக்கோ கிட்ட இருந்து நமக்கு எதுக்கு வாழணும்? இந்த மாதிரி அப்போ கூட அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. இவனை பிடிச்சப்ப கூட இவன் 1000 போய் சொல்லியிருக்கான். குழந்தைய நான் கொல்லல, குழந்தை தொட்டில இருந்து தானா கீழே விழுந்து இறந்து போச்சு, இந்த மாதிரி சொல்லியிருக்கான். குழந்தைய கொலை பண்ணிட்டு வெளியே வந்து குழந்தை மயங்கி கிடக்குது, குழந்தை எப்படி குழந்தைக்கு என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லி கூடயே இருந்து நாடகம் ஆடியிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு இவன் சைக்கோ. இவன் கண்டிப்பா வந்து இவனை வெளியில விட்டுறவே கூடாது. வெளியில வந்து அடுத்த கொலை பண்றதுக்கு ரெடியா தான் வருவான். இந்த மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்களை கை வைக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது மரண தண்டனையில தான் கண்டிப்பா போய் முடியும் மட்டும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம தன்னோட சொத்தெல்லாம் விற்று இனி விற்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் கோயில் வாசலில் போய் நின்று கையேந்தி மடியேந்தி பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க. அவங்க ஒரு குழந்தை கடவுள் வந்து கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு பிஞ்சு குழந்தையோட மதிப்பு என்ன அப்படின்னு. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைங்களை வந்து ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து ஒரு குழந்தையா பாருங்க. உங்க கோவத்துக்கான ஒரு வெப்பன்ஸ் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன கோவம் இருந்தாலும் சரி, வீட்டில் உங்களுக்கு டென்ஷன் இருக்கா, குழந்தை மேலே காட்டுறது. அது மாதிரி நமக்கு இருக்கிற டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாமே குழந்தைங்க மேலே காட்டுறதுக்கு அவங்க ஒன்றும் குழந்தைங்க ஒன்றும் நம்மளோட அடிமை கிடையவே கிடையாது.